என்ன தாத்தா? ஏமா கண்ணியப்பன் சொல்றது உண்மையா? மறுக்காம சொல்லுமா. அது தாத்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் பிரபுவும் என் செவுட்டு மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு இந்த கண்ணியப்பன் சொல்றான். அது உண்மையா? தாத்தா என்ன தாத்தா சொல்ற? எனக்கு அந்த மிஷின் இல்லாம எதுவுமே கேட்க மாட்டேங்குதுமா. அப்பா நெஞ்சு வலிக்குது சாமி. கூறுகணும் தாத்தா, நான் இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு கேட்கலையா? கேட்ட மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்தியா தாத்தா? அப்ப நீ உத்து பார்த்தது வாயதாடா காது. ஐயோ அப்பா, நீ சொன்னாவது சத்தியம் கேப்பான்னு உங்ககிட்ட சொன்ன, காதையே கேட்காத போது அப்பா. ஐயோ எங்க அப்பட பெத்தவட. ஐயோ இவன் என்னமா சொல்றான்? சொல்லுமா, நீங்க 2 பேரும் என் செவுட்டு மிஷின் எடுத்தீங்களா? இல்ல தாத்தா, நாங்க எடுக்கல. இவன் போய் சொல்றான். அப்படியா? லூசு பையன். இனிமே நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. நான் பாத்துக்கிறேன். நீ போமா. சரி தாத்தா. போமா போ. ஐயோ அப்பா, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா சாமி. ஐயோ ஆமா, சத்யா சொன்னது மட்டும் உனக்கு எப்படி சொல்ல சத்தமா கேட்டுச்சு? என்னடா நீ மறுபடியும் வாயை மட்டும் அசைக்கிற? போ. டேய் இப்படி போ. பாத்தீங்களா அவர? ஹலோ, அப்படியா? அப்படியே பண்ணிடலாம் சார். இங்கே தான் இருக்காரு. நான் சார்ட்ட சொல்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். ஓகே. மும்பைலேருந்து ஃபோன் பண்ணி பிரபு சார் ஏன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணாருன்னு கேட்குறாங்க மேடம். இவரு என்னடானா ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. என்னங்க நடக்குதுங்க? இது கூட தெரியலையா? சத்யா ஃபங்க்ஷன்ல அவமானப்படக்கூடாதுன்னு மீட்டிங்க கேன்சல் பண்ணிருக்காரு. ஓ, கதை அப்படி போதா? வெளியும் முறைச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு லவ் இருக்குது. அவங்கள சேர்த்து வைக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பெரியவங்க எல்லாம் வர்றாங்க, முகத்தை மூடு. வணக்கம் பாய். என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாய். இன்னும் அரை மணி நேரத்துல டின்னரை போடணும். சூப்பரா போடலாம் பாய், சூப்பரா பண்ணிடலாம். சார், பெஸ்ட் ஜோடிக்கு என்ன சார் போட்டி நடத்துறீங்க? யாரு நல்லா சமையல் பண்றாங்களோ அதான் போட்டியே. சார், சமையல் போட்டிலாம் ரொம்ப பழசு சார். மஸ்தான் பாய், அப்ப நீங்களே ஒரு நல்ல போட்டியா சொல்லிடுங்க. நானு ஐடியானா என்ன சொல்றது? சார், ஐடியா ரெடி சார். சார், நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க சார். இன்ஷால்லா நான் சூப்பரா பண்ணி கொடுத்துறேன் சார். ஓகே சார்? சரி மஸ்தான் பாய், அசத்தலா பண்ணிடுவோம். ஓகே, தேங்க் யூ. பண்ணிடுவோம் பாய். சூப்பரா பண்ணிடலாம். வரேன் பாய். தனித்தனியா வந்த பிரபு சாரும் சத்யாவும் போகும்போது ஒன்னா போகணும். பிரபு சார் சத்யா கால்ல மெட்டி போடணும். இப்ப பொய்யான கப்பலா இருக்கிறவங்க ரியல் கப்பலா மாறணும். சூப்பர். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். ஜாவ். விஜி, இந்தம்மா.
என்ன ஆச்சுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த சிறந்த ஜோடிங்கிற போட்டியில அந்த சத்யா ஜெயிச்சிடவே கூடாது. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கும் எனக்கும் போட்டி தான். அவ எப்பவுமே என்ன தோக்கடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒரே ஒரு தடவை கூட நான் அவளை ஜெயிச்சதே கிடையாது. இந்த தடவை நான் தோக்கவே மாட்டேன். ஜெயிச்சே ஆகணும். அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். சத்யாவை ஜெயிச்சு அந்த மெட்டிய நீ என் கால்ல மாட்டணும். எப்படியாவது அந்த மெட்டி உன் காலுக்கு வரும். அதுக்கு நான் கேரண்டி. சரியாம்மா? வா போலாம், வா வா. இந்நேரம் போட்டி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. நான் போனதான் போட்டியே ஆரம்பிக்கும். போட்டியில போய் சத்யாவும் பிரபு சாரியும் ஜெயிக்க வச்சு பிரபு சார சத்யா கால்ல மெட்டி போட வைக்கிறேன். பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அமைதி அமைதி. 80ஆம் ஆண்டு நிறைவு சதாபிஷேகம் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகிற வரவேற்கிறேன். இந்த ஜோடிகளுக்கான அருமையான முதல் போட்டியை ஆரம்பிக்க போறோம். அங்க பேப்பர் போட்டிருக்கிறது அந்த ஆன்டி வடகம் காய போறதுக்காக இல்ல, நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுக்காக தான். இந்த நிகழ்ச்சியோட பெயர் டான்சிங் ரோஸ். நாங்க போடுற பாட்டுக்கு ஒவ்வொரு ஜோடியும் அந்த பேப்பர் மேல டான்ஸ் ஆடணும். ஓகே? அப்ப இந்த போட்டிக்கு பேரு டான்சிங் ரோஸ் இல்ல, டான்சிங் பேப்பர். பேசாம இருங்க. இந்த மாதிரி அன்வான்டட் காமெடி அவாய்ட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஜோடிகளா டான்ஸ் ஆடும்போது காலை வெளியில வைக்க கூடாது. வெச்சா அவுட். அம்பேர் தீர்ப்பே இறுதி, அதுவே உறுதி. அதே மாதிரிங்க அடுத்த ரவுண்ட் மாற மாற பேப்பரை நாங்க மடிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க அவங்களை இடிச்சுக்கிட்டே ஆடணும். எந்த கப்பல் கடைசி வரலும் அந்த பேப்பர் மேல நின்று டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த மேட்ச். சத்யாவை எப்படியாவது ஜெயிச்சாகணும் இந்த போட்டியில. அதனால என்ன ஆனாலும் இந்த போட்டியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. எல்லாரும் பேப்பர் மேல நில்லுங்க. ஃபேமிலில இருந்து முக்கியமா எல்லாரும் வரணும். ஓகே? அங்க பாருங்க ஒரு இடம் காலியா இருக்கு. தள்ளி வாங்க, நில்லுங்க. ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து பக்கத்துல புடிச்சிட்டு நில்லுங்க. சார் நில்லுங்க சார். இந்த குடும்பத்தோட முக்கியமான கப்பல் பிரபு சார், சத்யா மேடம் வாங்க. பிரபு சாருக்கு எல்லாரும் கை தட்டிங்க பாப்போம். வேடிக்கை பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. பாட்டை போடுங்க, முதல் பாட்டை போடுங்க. வெறித்தனமா ஆடி அவுட் ஆயிருக்கீங்க. நீங்க வெளியே போங்க. அவ்வளவு பெரிய பேப்பர் போட்டு கூட உங்களால ஆட முடியல. நீங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க தெரியல. உட்காருங்க. என்னாலதான்? ஐயோ, எல்லாம் உங்களால தாங்க. நீ தான் காரணம். மத்தவங்க அப்படியே இருங்க. அந்த பேப்பரை மடிங்க. ரெண்டா
மடிங்க, ஓரமா பேப்பர் மடிங்க. வெரி குட். டேய், யாரா இந்த மாதிரி போட்டில ஏற்பாடு பண்ணிடுது? ரெண்டும் உரசிக்கு நிக்குதுங்க. பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு. விடுமா இந்த போட்டியில அவங்க ஜெயிக்கவே முடியாதுமா. நீ வேணா பாரு. நெக்ஸ்ட் சாங்க போடுங்க. பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பின்னாடி இருக்கிற இந்த கப்பலும் அவுட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் சத்யா அண்ட் பிரபு சார் கப்பலும் விஜய் சரவணன் கப்பலும் சிறந்த முறையில இறுதி சுற்றுக்கு போயிட்டு இருக்காங்க. வெரி குட். 2 சுற்று வந்து அமேசிங்கா முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் சுற்றுல யார் ஜெயிக்க போறாங்கன்றத பாப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கோம். 2 ஜோடி தான் இருக்காங்க. இந்த 2 ஜோடியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசு. இன்னும் ஒரு ஜான் பேப்பரை மடிங்க. மடிச்சிட்டு உங்க பார்ட்னர்ஸோட ரொமான்டிக்கா நில்லுங்க. ஒரு ரொமான்டிக்கான சாங்கா வாசிங்க. நீங்க ரெடினா டான்ஸ் ஆடிடலாம். ஹலோ சார், இல்ல நிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடுறது? சார், போட்டின்னு வந்துட்டா ஒரு போராளியா மாறணும். என்னது இது சின்ன பழத்தனமா? சார், ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுறதா சார் கெத்து. ஆமா, நீ ஆபீஸ்க்கு வந்து தான் ஆகணும். அங்க பாத்துக்கிறேன். சாங் போடுங்க. லாஸ்ட் சாங் போடுங்க. இப்படியே ஆடிட்டு இருந்தா நாங்கள் 2 பேரும் வின் பண்ணிடுவோம் போல இருக்கே. அது நடக்கவே கூடாது. தோத்தாலும் பரவாயில்ல, வெளியில காலை வச்சிட வேண்டியதுதான். சத்யா, சூப்பர்மா சூப்பர். Oh my god! Oh, அவுட் ஆயிட்டீங்களே. நான் இங்க ஜெயிச்சிருக்குது நம்ம பிரபு சார் அண்ட் சத்யா மேடம். எஸ்! எல்லாரும் கை தட்டுங்க சத்தமா. நல்லா கை தட்டுங்க. மனைவியோ கணவனோ யாராவது விழ போனாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். அதை இன்னைக்கு சத்யா பிரபு சார் நிரூபிச்சிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டினா அது இவங்க மாதிரி இருக்கணும். பிரபு, பேத்திக்கு உனக்கும் ஏன் இவ்வளோ கேப்பு? சத்யாவை அணைச்சிட்டு நெருக்கமா நில்லுங்க. கிளவா
பிரபு சத்தியம் ஜெயிச்சிட்டாங்களாமா. தோக்குற நேரத்துல சத்தியம் அந்த பிரபுவை காப்பாத்திட்டான். ஓப்பனிங்ல சபதம் போட்டு நெத்தில வச்ச பண்ண இவங்க 2 பேரும் வாயில போட்டுருவாங்களாட்டு இருக்க. டேய் கண்ணியப்பா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எல்லாத்துலயும் கோட்டை விடுற மாதிரி தான் இப்ப கோட்டை விட்ட. பிரபுவும் சத்யாவும் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற போட்டியிலயும் நீ கோட்டை விட்டன்னு வச்சுக்க, அந்த பிரபுவும் சத்யாவும் கைய கோத்துன்னு ஜோடியா போடுவாங்க. அப்படியே வாய கழுவா. நான் விட்டுடா. ஸ்டெடியா நிக்கிற அந்த பிரபுவை தள்ளாட வைக்கிறேன் பாரு. எப்படிடா? என்னடா பண்ண போற? பிரபுவை எப்படியாவது சரக்கடிக்க வைக்க போறேன். அவனை போதையில தள்ளாட வச்சு மானத்தை வாங்க போறேன். அவனுக்காக கை தட்டின அதே கூட்டம் அவனை பார்த்து கை கொட்டி சிரிக்க போகுது. அப்புறம் அவமானத்துல பிரபு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவான். எப்படி ஐடியா? சூப்பர்ரா கண்ணியப்பா. டேய், ஆனா அந்த பிரபு எப்படிடா குடிப்பான்? வா, குடிக்க வைக்கணுமா அவனை? இப்ப பாரு இந்த கண்ணியப்பனோட சதி வேலைய. ஐயோ, என் புள்ள நல்ல பிளான் எல்லாம் போட்டுக்கின்னு போகுது. ஊதிக்காம இருக்கணும். பாய், ஜூஸ் கொடுங்க பாய். நான் தான் ஜாக்கின்னு கண்டுபிடிச்சானா? குடு பாய். பாய் பாய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா பாய்? பாய், நீங்க ஜூஸ் ஊத்துற பாய் தானே? அட பைத்தியமே, ஜூஸா போடுங்க பாய். அப்ப நான் யாருன்னு தெரியல பாய். ஒரு ஜூஸ போறதுக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கியா? ஜூஸ போட முடியுமா முடியாதா? ஐயோ அப்படி இல்ல பாய், இந்த ஜூஸ் நான் போட்டு தரேன். சீக்கிரம். லெமன் மட்டும் புளிச்சு. பாய்மா, அங்க பாரு அந்த குண்டா கருகுது பாரு. ஜூஸ் பாய், சொல்லுங்க. நீ ஏதோ தேடிட்டு இருக்கீல, அதை சீக்கிரம் எடுத்து வை. நான் இப்ப வந்துடுறேன். ஊத்தி குடுத்துறேன்டா. என்னடா பிரபு, உனக்கு இன்னைக்கு சங்குதானா? வைப்பா போன. ஸ்மெல் ஏதாவது வருதாமா? ஏமா, இங்க இருந்து கேரட் வெள்ளரிக்காய்லாம் இங்க காணோம். வெங்காயமும் காணோம். ஓ, அப்படிதான். பிரபு, போன் வச்சிட்டியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். தேங்க்ஸ். இது தாத்தா ஜூஸ் குடுக்க சொன்னாரு. தாத்தா? குடிங்க குடிங்க. குடிங்க 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 குடிங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம ஜூஸ் வாங்கி போட்டது. குடிங்க. இங்க வா. என்னது? ஜூஸ். அது தெரியுது. அதுல என்ன? ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். அது தெரியுது. அதுக்குள்ள என்ன? எடு. வேண்டாமா? சரி சரி, வேணால நான் பாக்கெட்டை போட்டுக்கிறேன். குடி குடி குடிங்க குடிங்க. ஓ குடி.